அவரோட அந்த வலி ஏன் வந்து அவர் இந்த சமூகத்தில் இப்படி ஒரு அரசியல் ஒரு எதிர்கருத்தாவே எப்படி அரசியல் அவர் முன் வச்சுட்டே இருக்காருல்ல ப்ரோ, அதுக்கான பதில் ப்ரோ இந்த படம். படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. வேற ஒன்று படம் பார்க்கலாம் போகும். நல்லா இருக்குது பிரதர், நல்லா இருக்குது. இல்லை அவரோட சாயல் எப்பயும் உள்ள அதே மாதிரி தான் இருக்குது. படம் எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தானே, நல்லா இருந்துச்சுண்ணா படம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுண்ணா, ரொம்பவே இதாக இருந்துச்சு, யதார்த்தமாக இருந்துச்சு, ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருந்துச்சு. ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி 1999 நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி மாரி செல்வராஜ் சார் நடந்த அவர் ரியல் லைஃப்லேருந்து ஃபிக்ஷனலாக கொஞ்சம் மாற்றி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எமோஷ்னலாக நல்லா கனெக்ட் ஆயிருந்துச்சு, நல்லாவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா, ரொம்பவே யதார்த்தமாக இருந்துச்சு. சைலண்ட் ஆக்கிட்டு அந்த எண்டில் எல்லாரும் அமைதியாகி போனாங்கல்ல நேற்று ப்ரிவியூ பார்த்துட்டு, அதே மாதிரி எல்லா ஆடியன்ஸும் அமைதியாக தான் இருந்தாங்க. ரொம்பவே நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்கண்ணா, நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே படம் நல்லா ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்துச்சு, எங்கேயுமே லாக் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஒரு கூலி தொழிலாளர் வீட்டில் என்ன நடக்குதோ அதை நல்லா நடிச்சிருப்பார். அவரோட வாழ்க்கை அது, அவர் நல்லாவே எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே எமோஷ்னல் தான். அதான் ஃபுல்லாக லாஸ்ட் எங்கெங்கே எமோஷ்னல் வைக்கணும், எங்கெங்கே இது காமெடி வைக்கணும், எங்கெங்கே ஜாலியாக இருக்கணும், அதேமாதிரிலாம் கரெக்டாக எல்லாத்தையும் அப்படியே கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டாரு. எல்லாமே ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. அந்த சின்ன பசங்கள்லேருந்து டீச்சர்லேருந்து திவ்யா துரைசாமி எல்லாம் ஆக்டர், கலையரசன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மாறி ஆமாம், நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம்ல, அதை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக அந்த லைஃபே அந்த ஊரோட லைஃப் எல்லாமே அவருக்கு நடந்த கதை எல்லாத்தையுமே ரொம்ப யதார்த்தமாக கொண்டு ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. அவர் சைல்டுஹுட்ல ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு, அதை வந்து படமாக பண்ணணும்னு நினச்சிருக்காரு, அவ்வளோதான். அது பயோகிராஃபின்னு சொல்ல முடியாது, அவர் சின்ன வயசில் நடந்த ஒரு சின்ன கதை, அதை ரொம்ப யதார்த்தமாக கொண்டு ட்ரை பண்ணியிருக்காரு. நடிச்சவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. அது லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வரும்போது ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நடிகர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாமே சின்ன சின்ன ரோல் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பிடிச்சி ஸ்டார்ட் டு எண்டு வரை நம்ம பொறுமையாக உட்காந்து பார்த்தோன்னா அந்த அவங்க கிராமத்துக்குள்ளே போய் வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், அவருக்கு அது உண்மையில் நல்லா இருக்குதுல்ல. உண்மையில் பரியெரும்பல்மாருக்கு அப்புறம் எல்லாரும் வாழை நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, அது உண்மை தான். மாமன்னன் கர்ணனோட இந்த படம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. எல்லாம் அவர் அந்த பேட்டர்னே அதான, அந்த வில்லேஜ் ஸ்கிரிப்ட், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட்ஸ்லாம் கொடுத்து அந்த நீட்டாக கொண்டு போயிருக்காரு. இப்போ வந்து போய் உட்காந்தோம்னா அப்படியே நீட்டாக பார்த்துட்டு அமைதியாக லாஸ்ட்டில் எல்லோரும் கிளாப் தட்டிட்டு வரலாம், அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே கனெக்டாக இருக்குதுல்ல உண்மை. இப்போ படம் முடித்து நான் எதிர்பார்த்தோட எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணாங்க படத்துக்கு. அதுதான் ஒரு படத்தோட வெற்றியை. எல்லாருமே கிளாப் பண்ணி படம் அந்த முடியும்ல, எழுத்து போட்டு முடியும்ல, அது வரை எல்லாருமே உட்காந்துட்டு தான் இப்போ வராங்க. 2 பேருமே சூப்பரு. இது கமல் சாரை தான் கொஞ்சம் வச்சு செஞ்சுட்டாங்க படத்தில். எல்லாமே நல்லா இருந்துச்சு, காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடியாக போகும், செகண்ட் ஹாஃப் அப்படியே கதைக்குள்ளே வந்து நல்லா சூப்பராக போகும். எல்லாருமே கலையரசன் சார் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா தான் இருந்துச்சு படத்தில். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இது நீங்கள் இந்த படத்தில் தேவையில்லாத கேரக்டர்னே எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே நல்ல கேரக்டர் தான். நான் கூட மாரி செல்வராஜ் சார் படம் எனக்கு ரொம்பலாம் ஓகே, அந்த அளவுக்குலாம் பிடிக்காது. ஓகே வந்து பார்க்கலாம், இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழை உண்மையிலே உட்காந்தோம்னா டீசெண்டாக அழகாக பார்த்துட்டு வரலாம். நம்ம இந்த கிராமத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். படம் நல்லா தானே இருக்குது, நல்லா சென்சிட்டிவ் உணர்வுபூர்வமாக எடுத்திருக்காரு நல்லா, அவ்வளோதானா. எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் கூட இல்லை, எல்லா இடத்துலையும் சூப்பராக எடுத்திருக்காரு. அதை பற்றி எனக்கு தெரியல, நான் எதுவும் ட்ரெய்லர் பார்க்கல, டேரக்டாக தான் வந்து பார்க்குறேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு, செகண்ட் கொஞ்சம் நல்லா உணர்வுபூர்வமாக இருந்தது. ஆமாம் ப்ரோ, லாஸ்ட்டில் நல்லா எமோஷனலாக இருக்குது. அந்த பையன் சென்சிட்டிவாக அழுகுறது, ஓடுறது எல்லாமே அது கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு ப்ரோ. அது அவர் அந்த பேசுனது அரசியல் எதுவுமே இல்லைண்ணா, இதில் ஒரு உண்மை கதையை நல்லா ஒரு அழகாக வர்ணித்து எடுத்திருக்காரு. மாரி செல்வராஜ் மேலே ரெஸ்பெக்ட் இந்த படம் மூலமாக அதிகமாகிடுச்சு. ஆல்ரெடி அவர் மேலே ரெஸ்பெக்ட் அதிகம். கிராஃப்டாகவும் அவரோட அந்த வலி ஏன் வந்து அவர் இந்த சமூகத்தில் இப்படி ஒரு அரசியல் ஒரு எதிர்கருத்தாவே எப்படி அரசியல் அவர் முன் வச்சுட்டே இருக்காருல்ல ப்ரோ, அதுக்கான பதில் ப்ரோ இந்த படம். ஆட்டோபயோகிராஃபி தான் ப்ரோ.
இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் பாலை வந்து நேற்று முத்தம் கொடுத்தாரு. அந்த முத்தத்தோட வேல்யூ யார் பார்த்தாலும் தெரியும் ப்ரோ. சின்ன பசங்க வந்து மாரி செல்வராஜாவே வாழ்ந்துருக்காங்க. பாட்டு சந்தோஷ் நாராயணன் ப்ரோ. படத்துக்கு பேக் போனே அவர் தான் ப்ரோ. அந்த எமோஷ்னல் மாரி செல்வராஜோட வலியை வந்து பெயின்ஃபுல்லாக காமிச்சிருக்காரு. ஹீரோயின் கிடையாது ப்ரோ. அவங்க பரியரும் பெருமாளில் வர தேவதை மாதிரி அவங்க வந்து அவர் லைஃப்பில் தேவதை. இந்த அந்த சைல்டுஹுட்டில் அவர் கடந்து வந்த அந்த வலியெல்லாம் ஒரு பக்கம், அந்த வலியை தாங்க முடியாமல் அந்த துயரத்தை வந்து அவர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கான ஏன் ரீசன்ன்றது இந்த படம் காமிச்சிச்சு. கரெக்டாக எடுத்திருக்காங்க. ரொம்ப இது இல்லாமல் என்ன நடந்திருக்கோ அது உண்மையை எடுத்திருக்காங்க. எல்லாம் நடிப்பு நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த டீச்சர் கேரக்டர்லேருந்து பசங்கள்லேருந்து சின்ன சின்ன பசங்க நல்லா நடிக்கிறாங்கல்ல, அதே இப்போ பார்க்க நல்லா இருக்குது. அவங்க அம்மா கேரக்டர்லேருந்து எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. உண்மையாக எடுத்துருக்கிறதுனால நல்லா இருக்குது படம். எதாவது பார்க்கலாம். நம்மளுக்கே கொஞ்சம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் அழுகுற மாதிரி தோணுது. அவங்க நடிப்புக்கும் அந்த இதுக்கும் நம்மளுக்கு கண்ணிலே தண்ணி வர்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம் எல்லாம். ஆமாம், கிளைமேக்ஸில் அப்படின்னு நம்ம அதான் சொல்கிறேன். கிளைமேக்ஸில் நம்மளுக்கே அழுகுற வர்ற மாதிரி தான் இருக்குது. அழுகுது, நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்களே அப்படின்ட்டு. நல்லா இருக்குது, கரெக்டாக எடுத்து வச்சிருக்காரு படம். அதுதான், அது கரெக்டாக தானே. ரொம்ப இது இல்லாமல் என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சிருக்காருல்ல, அதனால அது கரெக்ட். நல்லா இருக்குது படம், எல்லாம் பார்க்கலாம் படத்தை. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. திவ்யா துரைசாமி, கலையரசு, அவங்க அம்மா, திவ்யா துரைசாமி அவங்க அம்மா, அந்த பசங்க, அந்த டீச்சரு, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறை சொல்கிற மாதிரி இல்லை, கரெக்டாக இருக்குது படம். படம் நல்லா இருந்தது. ரொம்ப ரியலாக இருந்தது. ரொம்ப ட்ராஜிக் ஈவெண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்காக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரூட்டடாக எடுத்திருக்காங்க படம். நம்மளை வந்து அந்த கிராமத்துக்கே கொண்டு போயிடுறாங்க. கேரக்டர்ஸு, மியூசிக்கு எல்லாமே ரொம்ப ரியலாக இருந்தது. நீங்கள் ஆல்மோஸ்ட் அப்படியே அந்த ஸ்க்ரீன்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு ரியலிசம் இருந்தது படத்தில். கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு இது இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஹியூமனிட்டி இதுவாக இருக்கிறதுனால, ரொம்ப அதாவது ஒருத்தங்க உழைப்பை வந்து மேலே இருக்கிறவங்க எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறனால எல்லாராலையுமே இது வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு முதலாளி வந்து ஒருத்தங்க இதை எப்படி இது பண்ணுறாங்க, எப்படி அவங்கள என்ன சொல்கிறது நசுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. கேஸ்ட்டு பேஸ்டாக எதுவும் இல்லை. நம்ம அந்த கேரக்டர்ஸு கூட ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறதுனால அந்த ட்ராஜிக் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்காக இருக்குது. அதனால் ரொம்ப எமோஷ்னலாக தான் முடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த 2 பசங்களும் வந்து ரொம்ப நடிப்பு மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம 2 பேரும் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ரியலாக இருந்தது. அவரோட லைஃப்பில் இருக்கிற நடந்த விஷயத்த எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இல்லை, அந்த பேட்டர்னில் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான இந்த கதைக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு நாவல் படிக்கிற மாதிரி கதை நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம் தான் இது. காஸ்ட்டை பற்றிலாம் பெருசாக எதுவும் இல்லை, சுயநலமாக இருக்காதீங்கன்றத பேசியிருக்காங்க. ஒரு முதலாளி வந்து சுயநலமாக போனதுக்கான நிகழ்வு தான் அந்த படம். ஸோ இறந்துடுறாங்களே எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்கன்னு காட்டுறாங்க. அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பேசியிருக்காங்க. அவரோட ஸ்டைல் அப்படியே தான் இருக்குது, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் மண்மனம் மாறாமல் எடுத்துருக்காங்க. அப்படியே ஊரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்டிங்லாம் வேறு லெவல். நடுவில் காமெடி சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக. நேச்சுரலாக இருக்குது. எதுவுமே ஒரு வல்கராலாம் எதுவுமே கிடையாது படத்தில். எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது படம். அதில் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப நிறைய பேர் அழுதாங்க தேட்டரில். ரொம்ப சென்டிமெண்டலாக படம் தான்.